Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. ஸோ இன்னைக்கான vlog என்ன அப்படின்னா நம்ம வந்து 27th நைட், அதாவது ரம்ஜானுக்கு ஒரு 3 days முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு டே தான் இது. ஸோ நம்ம நைட்டுக்கு அப்புறம் வந்து பள்ளிக்கெலாம் போய் தொழுதுட்டு வருவோம் இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கான vlogல வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் மார்னிங் எனக்கு வந்து காலேஜ் இருந்தது. ஸோ காலேஜ்க்காக லேப்லாம் சார்ஜ் போட்டுட்டு எடுத்தாச்சு. சார்ஜ் கொஞ்சம் தான் ஏறி இருந்தது, மறந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டேன். பேக்கில் வச்சுட்டு கையில் என்ன அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, மெஹந்தி வந்து இன்னைக்கு பார்த்து எனக்கு இன்டர்னல் எக்ஸாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதணும் இல்லையா, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம முந்தின நாள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து டைமே இருக்காது. ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 1 month சேலஞ்ச் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு ரமதான் சீரீஸ் வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்போம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் யூடியூப்ஸ்லேயுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த ஃபுல் ரெசிபி செஞ்சுட்டு எடிட் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு அது வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ப்ராஜெக்ட் பார்க்கணும் அப்படி இப்படின்னு ஃபுல்லாக போனதுனால மார்னிங் எழுந்து தான் வந்து படிப்பேனா. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகணும்ல, ஸோ அதுக்காக ஃபர்தாலாம் எடுத்து போட்டாச்சு. அப்புறமா என்னென்னா ஃபர்தா போட்டுட்டு ஹிஜாப்லாம் கேட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ யூஸ்வலாக கிளாஸ் வந்து எனக்கு 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கு ஆட்டோ வந்து 9:45 அந்த டைமுக்கு வந்துடும். எனக்கு இங்கேருந்து காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கவே டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 minutesலாம் போயிடலாம். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்படி போவேன். முன்னாடிலாம் வந்து நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக போவேன். லைக் 9:30க்கெலாம் 9:20க்கெலாம் நான் வந்து போயிடுவேன். காலேஜில் 9:30க்கெலாம் நான் வந்திருப்பேன். செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறமா எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பிஸி. ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறமா காலேஜ்லேயும் சரி வீட்லேயுமே சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர ஒர்க்கு, அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்டு, எக்ஸாம்ஸுன்னு நிறைய ரொம்ப ஒர்க் லோட் ப்ரெஷராக இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு வந்து மார்னிங் ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா நம்ம நைட்டு ப்ளஸ் வந்து வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது நைட் வரைக்கும் போகும். ஸோ அந்த நம்ம தூங்குகிற டைம் கரெக்டாக நமக்கு இருக்காது. ஸோ அதனால் மார்னிங் லேட் ஆகும் எழும்புறது. இல்லை மார்னிங் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கும், அதை பார்க்கணும். அப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராஜெக்ட் ஒர்க் பார்க்கணும், அப்படி இப்படின்னு மார்னிங் வந்து ரொம்ப லேட் ஆகிடும் போகிறதுக்கே. ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறமா ஹிஜாப்லாம் வந்துட்டு போட்டுட்டு போகிறது. இப்போ ப்ராஜெக்ட் டைம் வேறையா. ஸோ அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் லக்கியாக ஃபீல் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஷாலை டெய்லி வியர் பண்ணுறது, மெரூன் ஷாலு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி. இந்த ஷால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு லக்கியான ஒரு ஷால் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் இந்த ஷாலை தான் வந்து வியர் பண்ணுவேன். ஸோ அதனால் பர்ஃப்யூம்ஸ்லாம் அடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறது, பேக்ஸில் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதான். இப்போ நம்ம நோன்பு டைமில். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் அப்லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நோம்பெல்லாம் பெருநாளாக முடிஞ்சு தான் அந்த விலாக் உங்களுக்கு அப்லோட் ஆகுது. பட் இதெல்லாம் எடுத்தது நோன்பு டைமில் எடுத்தது. ஸோ அப்புறம் காலேஜ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் அந்த விலாக் கேப்சர் பண்ணல. ஏன்னா ரெசிபீஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த விலாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இதை நான் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நைட் நம்ம பள்ளிக்கு போகிறதுக்காக தண்ணி பாட்டிலில் தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம அங்கே மிட் நைட் ஆகும் நமக்கு வரதுக்கு. நம்ம ஒரு 9:30க்கெலாம் போயிட்டு நம்ம மிட் நைட் 3:30 ஆகும் வரதுக்கு வீட்டுக்கு. ஸோ நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து தண்ணி பாட்டில் தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் நான் இன்றைக்கி வந்து நைட்டு புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த 27th நைட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நைட். ஸோ அதனால் வந்து நான் ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து செக் பண்ணி பர்ஃப்யூம்ஸ்லாம் அடிச்சு, அப்புறமா ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக எல்லாம் பண்ணிவிட்டு லைக் ஒதுவெலாம் எடுத்துகிட்டு பள்ளிக்கு போகணும் இல்லையா? ஸோ அதனால் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக 2 இயரிங்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா எப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இப்போது வந்து பள்ளிவாசலுக்காக கிளம்பியாச்சு. வாப்பாலாம் வந்து 2வது தான் வருவாங்க. நானும் அம்மாவும் வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் வந்து இப்போ அவுட்டில் தான் போகிறோம். நடந்து போயிடலாம். பட் வந்து என்னென்னா அங்கே வர போகணுமா. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், 10 minutes ஆகும். பட் வந்துட்டு சரி கொஞ்சம் போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போனோம். எனக்கு கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் மடியாக இருந்தது. அதனால தான் வந்து ஆட்டோவில் இழுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் வாப்பா பைக்கில் வந்தாங்க. ஸோ வந்து அம்மா வந்து கீழே வந்து தொலை போனாங்க, கீழே போயிட்டாங்க. நான் வந்து மேலே வந்தேன். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் விலாகுமே கூட. ஏன்னா ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் தெக்ரின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் அவங்க மெஹந்தி போட்டு கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ அவங்கள நானும் ஃபர்ஸ்ட் மீட்டணும் இது சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து முன்னாடியே வந்து இன்ஸ்டாவில் நல்லா பேசுவோம். பட் ஒருத்தர் வந்து மீட் பண்ணது கிடையாது. பட்
ஆனா ஒருக்க வந்து நாங்க ஒரு தக்கல பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு வந்து இருந்து நம்ம அந்த விளாக் கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அங்க வந்து நாங்க 2 பேரும் பார்த்தோம். பட் அவங்களுக்கு வந்து என்ன அடையாளம்னு தெரியல. பிகாஸ் நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணாததுனால. அண்ட் அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், "ஆமா நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதில தான் நாங்க வந்து ஸ்டார்ட் ஆனோம். எங்களுடைய அப்படி தான் நாங்க பேசி இதானோம். ஸோ அப்படி நாங்க வந்து இவங்களும் யூசுவலா வந்து வடசேரி பள்ளிக்கு வந்து வந்திருக்காங்க. பட் நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க என்ன பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணி அப்படியே ஜாலியாக பேசி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தொழுதுட்டு அப்படி இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து ஹென்னா கோன்ஸ் வந்து யூசுவலாக ஈத் டைம் வந்து வந்து கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரீயாக கோன்ஸ் கொடுப்பாங்க பள்ளியில். ஸோ அது மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த கோன்ஸ் வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் இது பிரேக் டைம் ஆக்சுவலி. இப்போ பிரேக் விட்டுருந்தாங்க 12 வரைக்கும் நடந்துட்டு அப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து பிரேக் விட்டுருந்தாங்க அந்த. ஸோ அதில் தான் அந்த இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 3:00 ஆச்சுது. பள்ளியில் வந்து நமக்கு மிட் நைட் முடிச்சு போகிறப்போ நோன்பு வைக்கிறதுக்காக அங்கே வந்து ஃபுட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கிட்டு அப்புறம் என்ன சொல்லியிருந்தால தெக்ரின் சிஸ்டர் அவங்க வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஹென்னா ப்ளஸ் வந்து அதில் சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் வந்து அவங்க ஸ்பெஷலாக கொடுத்துருந்தது. ஸோ அதை நான் இன்னும் வந்து அன்பாக்ஸ் பண்ணல. இனிமேல் அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நோம்பு வைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால சரி அதுக்கு ஃபஸ்ட் நம்ம எல்லாம் டேபிள் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து நமக்கு இது கிரேவிஸ் இருக்கும். பட் வந்து நமக்கு சிக்கன் ஃப்ரை வந்து இருக்காது இல்லையா. ஸோ அதனால் சைட் டிஷ் வந்து ஏதாச்சும் நமக்கு இருந்தால் தான் நமக்கு ரைஸ் வந்து உள்ளார இறங்கும். ஸோ அதனால் சைட் டிஷ்க்காக நான் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஹென்னா கோன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மல் கோன்ஸும் ப்ளஸ் வந்து நெயில் கோன்ஸும் இருந்து. அண்ட் எனக்கு இவங்களோட கோன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதுக்கு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும் இவங்களோட கோன்ஸில். ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஸ்க்ரன்ச்சஸ் அண்ட் அப்புறமா வந்து பீட்ஸ் ப்ரேஸ்லெட் வந்து வச்சுருந்தாங்க. ஈவில் ஐஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க, ஈவில் ஐ. அதுக்கப்புறமா ஹென்னா டிப் டின் வந்து இருந்தது. அண்ட் இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு தாட் இருந்தது இந்த டிப் டின் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இந்த பாக்ஸில் அது இருந்தது. அண்ட் ஸ்டென்சில்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டென்சில்ஸ் வந்து இந்த இதுக்கு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து கையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மெஹந்தி போட்டால் போதும். இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து சொல்லுவேன் டீட்டெயிலாக. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோரிஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு தென் அகெயின் சிக்கன்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட வேண்டியது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கீ ரைஸ், அதுக்கப்புறமா தால் கறி, அப்புறம் வந்து அந்த புளிக்கறி, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு நீ தொழுதுட்டு அகைன் தூங்க வேண்டியதா. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாடா.